வித்தியாசத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே முன்னிலைய உரையாற்றிய மாவட்ட கழக பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே, கழக தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு பி தங்கமணி அவர்களே, மரியாதைக்கு முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு கே சி கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் திரு கே வி ராமலிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நண்பர் திரு ஏ பன்னாரி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி சிதம்பரம் அவர்களே, திரு முன்னாள் எம்பி திரு கே கே காளியப்பன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு எஸ் எஸ் ரமணிதரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு சகோதரர் இஎம்ஆர் ராஜா என்கிற ராஜா கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ டி சரஸ்வதி அவர்களே, மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களே, பவானி சார் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் எஸ் ஈஸ்வரன் அவர்களே, கழக கொள்கை துணை செயலாளர் சகோதரர் கோபி காளிதாஸ் அவர்களே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறிவிச்சவர் கே பி எஸ் ராஜா அவர்களே, திரு வி சி சிவகுமார் அவர்களே, திருமதி எம் ரேவதி தேவி அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு எஸ் பி பழனிசாமி அவர்களே, திருமதி சுலோச்சனா நடராஜன் அவர்களே, திரு என்பிபி சந்திரசேகர் அவர்களே, திரு வி என் மதிவாணன் அவர்களே, திரு செல்வி ஜே கலாவதி அவர்களே, திரு எஸ் கே பழனிசாமி அவர்களே, திரு ஏ டி சசிபிரபு அவர்களே, திரு சசுபகை எஸ் ஆர்வம் அவர்களே, திரு வி குருராஜ் அவர்களே, திருமதி எம் மணி அவர்களே, திரு எம் பிரதீப் அவர்களே, திரு டி தனகோடி ராம் அவர்களே, திரு கே என் கந்தசாமி அவர்களே, திரு எம் ஜி பழனிசாமி அவர்களே, திரு அரவிந்த் அவர்களே, திரு சி கருத்திருமன் அவர்களே, திரு எஸ் ஆர் பி வெங்கடசாமி அவர்களே, திரு என் அருள்முருகன் அவர்களே, திரு கே ஆர் தேவராஜ் அவர்களே, மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் நகர கழக செயலாளர் திரு ரினியோ எம் கே கணேஷ் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு பி வி சீனிவாசன் அவர்களே, திரு வி பி பிரபு அவர்களே, திரு வி ஆர் வேலுமணி அவர்களே, திரு யோகா பழனிசாமி என்ற ஆர் பழனிசாமி அவர்களே, திரு எஸ் பி எஸ் பழனிசாமி அவர்களே, திரு ஆர் மணிகண்டமூர்த்தி அவர்களே, திரு ஆப்பிள் என்கின்ற எஸ் தன்னாட்சி அவர்களே, திரு பி ஹரிபாஸ்கர் அவர்களே, திரு சிவகுமார் அவர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் திரு வி மனோஜ்குமார் அவர்களே, திரு வி நவீன்ராஜ் அவர்களே, திரு டி ஆர் மணி என்கின்ற கே கே சந்திரசேகர் அவர்களே, திரு கே எஸ் தங்கராஜ் அவர்களே, திரு கே எஸ் கதிர்வேல் அவர்களே, திரு ஏ கதிர்வேல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ் எம் செந்தில்குமார் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு ஜெயராமன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களே, தமாக ஈரோடு மத்திய மாவட்ட தலைவர் திரு பி விஜயகுமார் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு வி பி சண்முகம் அவர்களே, திரு கே கே பிரகாஷ் அவர்களே, தமாக நிர்வாகி முன்னாள் எம்எல்ஏ மாநில துணைத் தலைவர் சகோதரர் விடியல் சேகர் அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் சகோதரர் யுவராஜ் அவர்களே, சேகர் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளிகளே, இளைஞர் பட்டாளங்களே, மாநிலத்தை சேர்ந்த சகோதரிகளே, உங்களை எல்லாம் மகிழ்வித்த செந்தில் ராஜலட்சுமி கலைக்குழுவை சேர்ந்த நிர்வாகிகளே, நான் வருகின்ற பொழுது எனக்கு சிறப்பான வரவேற்பு நிலைய அத்தனை கலைஞர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ஜெயக்குமார் அவர்களே, முன்னாள் எம்பி சவர் சிவசாமி அவர்களே,
மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். உங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி விவசாய பிரிவு மக்கள் நிறைந்த தொகுதி. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போல் இருக்கின்ற தொகுதி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கிற விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்ட விவசாய பிரிவு மக்கள் பல ஆண்டுகளாக சுமார் 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 50 ஆண்டு கால கோரிக்கையை உங்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொடுத்தேன். இந்த கோபி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 30% பயன்பெறுகின்றார்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள். அற்புதமான திட்டம். சுமார் 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த திட்டத்தை செயல்படுவதற்கு அறிவிக்கப்பட்டேன். யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. இப்பொழுது ஸ்டாலினை போல மத்திய அரசில் இருந்து நிதி கொடுத்தால் தான் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று நான் பார்க்கவில்லை. இருக்கின்ற நிதி, மாநிலத்தில் இருக்கின்ற நிதி, விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனை, நீண்ட காலமாக போராடி வருகின்ற அந்த மக்களுக்கு தீர்வு காண்கின்ற விதமாக, அவருடைய கனவு பலிக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக வந்து அவனாசியில் அடிக்கல் நாட்டிலே அந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கொரோனா காலம், ஒரு வருடம் அந்த பணிகள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இல்லாவிட்டால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய ஆசையோடு நானே நேரடியாக வந்து திறந்து வைத்திருப்பேன். ஆனால் கொரோனா காலம் ஒரு ஆண்டு இருந்த காரணத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டது. 80% பணிகள் அத்திக்கட அவனாசி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டன. நான் நேரடி பார்வை, நான் முதலமைச்சராக இருந்தேன், நானே பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தேன். ஆகவே அந்த திட்டம் நேரடி என் கண்காணிப்பில் இருந்து வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியிலே. எஞ்சியது 20% பணி, அதை 3 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, இந்த மக்களை பற்றி கவலை இல்லை, விவசாய தொழிலாளி பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக இந்த அரசுக்கு இந்த திட்டம் முடக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். இருந்தாலும் இந்த திட்டம் முடக்கப்பட்டால் இந்த மக்களுடைய எதிர்ப்பு கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக ஆமை வேகத்தில் அந்த திட்டத்தை மெல்ல மெல்ல பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஒரு வேளையாக திட்டம் முழுமையாக நிறைவேற்றவிட்டாலும் நிறைவேற்றப்பட்டதாக இங்கே இருக்கின்ற இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். நம்முடைய நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பேர் வைத்தது ஸ்டாலின். நம்முடைய குழந்தை, நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். அப்படி அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றியப்பட்ட அரசாங்கம் தான் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசு அண்ணா திமுக அரசு. அப்படி நிறைவேற்றப்பட்டு தான் நான் உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். 2 நாளைக்கு முந்தி 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரா?
எத்தனை திட்டத்தை நான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி, மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். அத்திக்கடை அமலாசி திட்டத்தை செய்து கொடுத்தோம். கலைக்கல்லூரி இங்கே கட்டி கொடுத்தோம். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோடு வரை அற்புதமான 4 வழிச்சாலை கொடுத்திருக்கின்றது. இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை அற்புதமான சாலை. அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலைக்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை 4 வழிச்சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம். அதையும் நிறைவேற்றவில்லை. இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு, திறமையற்ற அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் எங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது, அல்லது இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு நம்பியூர்ல அரசு கலைக்கல்லூரி, அக்கரை கொடிவேரி டிஎன் பாலத்தில் அரசு தொழிற்கல்லூரி, அதே போல நாதிபத்தில் அரசு நுகர்வோர் வடிவு கிடங்கு நிறைய திட்டம் இதுல கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் கான்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுவதற்கு நான் முதலமைச்சர் காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன். நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன். நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டம் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை, எதிர்கட்சி இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு? இவரா விவசாயிகளுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா? சொல்லுங்க, உண்டா? விவசாயிகள் தன் வியர்வையை, ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயம்.